வெளியில் போய் தான் வேலை இருக்குது. கை கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டேன். அன்றைக்கி வந்து க்ளோஸ் அப் பார்க்கல. நான் சொல்கிறேன் காட்டுறேன்னு ஒழுங்கு பண்ணு. இப்போ இதை கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே மார்னிங் தான். காலையில் டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்னென்ன பண்ணுறங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு போயிட்டு பாத்ரூம் வழி முகம்லாம் கழுவிட்டு இப்போ வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4:12 நமக்கு இப்போ வந்து 4:12க்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வீடியோஸ் எல்லாம் கழுவிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஆனால் நைட்டு வீடியோ எடுக்கல, காலையில் இந்த வீடியோ கொடுக்கணுன்னு எடுத்து போகணுன்னு ஆசை. அதனால் இன்றைக்கி வந்து நேற்று எடுக்கலை. பசங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிச்சன் வேலையை டக்குன்னு இன்றைக்கி வந்து லைட்டாக ஏதாவது சமைச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு 5:30 போல் பசங்களை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கிச்சன் வந்துட்டேன். இப்போ இந்த ஃபோனில் பாட்டை வச்சுட்டு நம்ம வாக்கில் நம்ம வேலையை கடன்னு பார்த்துடலாமா. நான் வந்து கிச்சனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வேலை முடிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோமா. பால் காய்ச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாம்பார் இருந்துச்சு, சூடு பண்ணியாச்சு. ரசம் சூடு பண்ணியாச்சு. நைட் வச்ச சாப்பாடு இருக்குது. நீ அவ்வளோதான் பாத்திரம் கழுவலாம். அந்த பக்கம் கிச்சன் அங்கெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி லஞ்ச் கலரிடலாம். இந்த பக்கம் பீட்ரூட் வந்து வணக்கி விட்டுருக்கேன். கரெக்டாக 5:15 நான் வந்துட்டு 5:15 கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அடுப்பு க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சாச்சு. இனி வெளியில் போய் தான் வேலை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் 2 பேத்துக்கு லஞ்சி. இந்த சோறு பார்த்துருக்கீங்க. இது இப்போ வச்ச சூடான சோறு. பீட்ரூட் வணங்கியிருக்கேன். இந்த பக்கம் ரசமும் சாம்பார். ஓகேங்களா. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டிங்க போல. வீடு தொடச்சி வேலை முடிச்சு. நீ தான் எழுப்ப எந்திரிக்கவே மாட்டேங்கிற. சரி விடுங்க, சின்ன பிள்ளை ஏதாச்சும் தூங்கியிருப்பேன். பீரோ க்ளீன் பண்ணீங்களா? இல்லை, அந்த ரேக்கை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சுச்சு. அக்கா, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னென்ன வேலை பார்த்துருக்க? நான் எந்த வேலையும் பார்க்கல, வீடு தான் போட்டுருப்பேன். அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துச்சு. சார், ஷீ இஸ் a strong woman. அங்கே பாரு, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. அதான் எனக்கு கொடு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இருக்கு, புதுசு தான். இது வந்து நம்ம பிப்ரவரி மாதம் எடுத்தோம். இதுக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலான்ட்டு. அப்போ நம்ம சத்தமாக பேசு. அப்போ நம்ம கட்ட முடியல, ஏன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கைக்கு வரல. இப்போ தான் வாங்கியிருக்கோம். சரி இன்றைக்கி கட்டலான்னு கட்டினேன். கை கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டால் இது காட்டன் தானே, எப்படி கொஞ்சம் இதாகும் அப்படிங்கிறனால. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கா? இந்த கலர் இதான் நான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, கட்டியிருக்கிற மாதிரியே தெரியல. நல்லா கட்டியிருக்கிற சீல நல்லா இருக்காடா. சரி ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு ரெடி ஆயிடுவோமா. என்ன ரெடி ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டேன். இங்கே மணி 8 மணிக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் வீட்டிலே சாமி கும்பிட்டு நேற்று போகும்போது கோயிலில் இது அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி. அதனால் இங்கேயே சாமி கும்பிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுலாம். ஏண்டா வீட்டிலே சாமி கும்பிட்டு போட்டுக்கலாம். கடவுளே, இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுங்க. எல்லாம் சாமி கும்பிடுங்க. அழகா போட்டுட்டு அழகா. அழகா வேண்டாம்மா போட்டு விடுறதுக்கு. எட்டுந்தான் கையால் போடுக்கா. இப்போ நம்ம வந்து இவங்களை இன்னைக்கு நம்ம கழுத்தில் போடுறோம். போங்கிட்டு கம்மனு சும்மா சரி போ. சரி இவங்களை வந்து இன்னைக்கு நம்ம கழுத்தில் போடுறோம். பார்த்துக்கோ.
நீங்களும் எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து போடலாம். கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடும். அதனால் போகிற வழியில் சாமி கும்பிட்டு போல இப்போ நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். உங்களோட ப்ளஸ்ஸிங்கை எனக்கு கொடுங்க. இதை நான் சீக்கிரம் திருப்பணும். இது போல் நான் நிறைய பசங்களுக்கும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனையும் கட்டணும்னு ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம கழுத்தில் போட்டுக்கலாமா? அவன்கிட்ட கொடுத்து போடுமா? கேட்டுட்டு இதை கழட்டிக்கலாம். அதை கழட்டுக்க. போட்டோம். ரெண்டுமே நல்லாவா இருக்கு. இல்லை அது கழட்டு. கழட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சொல்லிட்டோம். நல்லா இருக்கா? ம் ரைட்டா தெரியுதா? ம் அந்த பக்கம் இதுக்கு நல்லா இருக்கா? ம் என் கழுத்துக்கு நல்லா இருக்கா? நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. அன்னைக்கு நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்துட்டேன். இங்க கால் 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 இங்க இருக்கு. ஆசீர்வாதம் அங்க. சரி, நீங்களும் அன்னைக்கு வந்து க்ளோஸ் அப்ல பார்க்கல. நான் சொல்றேன், காட்டுறேன்னு சொன்னேன், காட்டல. இப்போ எப்படி இருக்கு? என் கழுத்துல போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பேப்பரா இருக்கு. துங்கும் அழகா இருக்கு. தலை சீவலாண்டா. ஏன்டா அப்படி பண்ற? நீ கோச்சிக்கிட்டான் உங்ககிட்ட. நான் தானே பொண்ணு, நீயே ஏன் போட்ட? ஆசீர்வாதம் வாங்குமா அவன்கிட்ட? குதிக்கிறான்டா. ஏன்னு தெரியல, உங்ககிட்ட அந்த அவன்கிட்ட குதிக்கிறான். குதிச்சா குதிச்சுட்டு போறோம்போ. மிக கூர்மையாய் என்னை ரசித்ததன் கண்கள் தான். ஓ சொல்லு. பொக்கவை பொக்கவை பொக்கவை. முடியுமா? கூட்டமா இருக்குமா? 20 ரூபாயாச்சும் கொடு. பஃப் வச்சிருக்கிறதா? இந்த பக்கம் பஃப் வைக்காம இருந்திருக்கலாம். அது எப்படி அந்த பக்கம் பஃப் வைக்காம? இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப பெருசு. நான் மடிப்பு பெருசு எடுத்திருக்கேன். நீ கரெக்டாக தான் எடுத்திருக்க. போட எடுப்புமா? ஒழுங்கு பண்ணு. இப்போ இதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஃபுல் சைஸில் எடுத்து கொடுக்கும். ஃபுல் சைஸில் எப்படியுமே இந்த ஆங்கிளில் வரும். ஒன்று அப்படி எடுக்க சொல்லாதில்ல இந்த ஆங்கிளில். சரி. நானும் செஞ்ச வெள்ளைக்கட்டி முதுகா எங்க சொல், நான் பிடிச்சி விட்றேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ரக்ஷுனிரும் 2 பேருமே பஸ்ஸும் ஏறிட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கமெண்ட் எல்லாமே தெரிவிங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி என் கழுத்தில் வந்து ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அது வந்து ஒரு நாளும் அந்த கடன் கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எத்தனை நாள் நம்ம சாப்பிடாம பட்டினியாக கிடந்திருப்போம். ஆசைப்பட்ட பொருளை ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒன்று அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த 10 வருஷ கடுமையான உழைப்பில் இவ்வளோ பெரிய வீடு எனக்கு. இந்த உழைப்பை நான் வந்து கண்டிப்பாக இந்த 2 வருஷத்துக்குள்ளார இது பண்ணி இதோட செயினையும் வந்துட்டு நம்ம எல்லாமே நல்லபடியாக நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு வார்த்தைகளே வரலை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.